வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அன்னைக்கு ஏன்டா அப்படி கோபப்பட்டு பேசணும் அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்போம். வாழ்க்கையில் நம்ம விட்டு ஒழிக்க வேண்டிய பழக்கங்களில் முதன்மையானது இந்த கோபம்தான். கோபப்படுறதுனால நாம் நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். உதாரணத்துக்கு, கோபத்தில் நாம் அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகளால் லைஃப் ஃபுல்லாக கூட இருக்க வேண்டிய நல்ல உறவுகளையோ நட்பையோ இழந்திருப்போம். இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு சிறிய மனஸ்தாபமாவது ஏற்பட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட கோபம் ஏன் வருது, அதை எப்படி கையாள்வதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் மிஸ்டர் பி. இது விஸ்டம் லைப்ரரி. இந்த கோபத்தை பற்றி ஐயன் திருவள்ளுவர் ஒரு அருமையான குறள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்து அறைந்தான் கைப்பிழையாது அற்று. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் கோபப்படும் போது என்ன பண்ணுவோம், கையில் இருக்க பொருளை தூக்கி எறிவோம். இல்லைன்னா கோபத்தில் சவுத்துலேயோ தரையிலையோ கையை வச்சு குத்துவோம். அப்படி தரையில் ஓங்கி குத்தும்போது தரைக்கு எந்த வலியும் வராது, ஆனால் குத்துன நம்ம கைக்கு தான் வலிக்கும். அதே போல தான் கோபத்தை ஒரு ஆயுதமாக நினச்சி நம்ம வெளிப்படுத்துறதுனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ, கண்டிப்பாக அதோட முழு வலியும் இழப்பும் கோபப்படுற நமக்கு மட்டும்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஏன் கோபம் வருது, நமக்கு கோபம் வர்றதுக்கு யார் காரணம், நாம் அதை எப்படி கையாள்வது, இதையெல்லாம் ஒரு ஜென் கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் மனசை அமைதிப்படுத்துறதுக்காக தினமும் தியானம் செய்கிறது வழக்கம். மடத்தில் மற்ற துறவிகளோடு சேர்ந்து தியானம் பண்ணும்போது தொந்தரவுகள் அதிகமாக இருந்தனால கோபம் ஏற்பட்டு கவனமாக தியானம் செய்ய முடியலன்னு தினமும் ஒரு ஏரிக்கரைக்கு போய் அங்கிருந்த ஒரு படகுல ஏறி ஏரியின் நடுப்பகுதிக்கு போய் தனியாக உட்காந்து தியானம் செய்தார். அன்னைக்கும் அப்படித்தான். ஏரியோட நடுவில் படகை நிறுத்திட்டு கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். சுற்றியும் ஒரே அமைதி. திடீர்னு இன்னொரு படகு வந்து இவர் உட்காந்துருந்த படகு மேலே டம்முன்னு மோதிருச்சு. அந்த அதிர்ச்சியில் துறவியோட தியானம் கலைஞ்சது. அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. யார் அவன், பார்த்து வர தெரியாதா என்று கத்திக்கிட்டு கண்ணை திறந்து எதிரே இருந்த படகை பார்த்தார். ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம், அந்த படகுல யாருமே இல்லை. அது ஒரு வெற்று படகு. காற்றுல அடிச்சுட்டு தானாக வந்து ஒரு படகுல மோதி இருக்கு. அப்போதான் அந்த துறவிக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது. நம்ம கோபத்துக்கு காரணம் அந்த படகு இல்லை, நம்ம மனசு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் யாருமே அவரை கோபப்படுத்த முடியலை. நண்பர்களே, இந்த கதையில் வர வெற்று படகு மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும். ஆஃபீஸில் பாஸ் கத்துறதோ, ரோட்டில் போகிறப்ப யாராவது வண்டியை குறுக்க விடுறதோ, இல்லை வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளோ, எந்த சூழலோ எல்லாமே அந்த வெற்று படகு மாதிரி தான். அவங்க சூழ்நிலையால் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்து நாம் கோபப்படணுமா இல்லை கடந்து போகணுமாங்கிற சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நமக்கு வர்ற கோபத்துக்கு அடுத்தவங்க காரணம் இல்லை, நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் காரணம். இனிமேல் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரியான சூழல்கள் வரும்போது அந்த வெற்று படகை நினச்சிக்கோங்க. கோபம் தானாக குறைஞ்சிரும். வள்ளுவர் சொன்ன மாதிரி கோபப்பட்டு நம்மளை நாமளே வருத்திக்காமல் கோபத்தை தவிர்ப்போம், அன்பை விதைப்போம். இந்த வீடியோவை கோபப்பட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.